அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்தர், நுரையீரல் சிறப்பு நிபுணர். இந்த வீடியோல இந்த அலர்ஜி மூக்கு ஸ்ப்ரே, அதாவது ஒரு நேசல் ஸ்ப்ரேவை எப்படி உபயோகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு டெமோ வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஒரு மூக்கு ஸ்ப்ரே ஜென்ரலா நம்ம மார்க்கெட்ல யாராவது டாக்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மூக்கு ஸ்ப்ரே ஜென்ரலா இந்த மேல இந்த கவரை கண்டிப்பா எப்பவுமே போட்டே வைங்க. இல்லைன்னா ஒன்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இந்த கண்டாமினேஷன், காத்துல இருக்கிற கிருமிகளா உட்காந்துக்கிடுச்சுன்னா அது தேவையில்லாம நல்லது கிடையாது. ஸோ அதனால இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரெண்டாவது நீங்க ஒன்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சன்லைட், அதாவது சூரிய ஒளி டைரக்டா படாத மாதிரி ஒரு கூல் ஸ்டோர் பிளேஸ்ல வைங்க அப்படின்றதுதான். சில பேர் வீட்டுல ஃப்ரிட்ஜ் இது உள்ள ஜஸ்ட் அந்த ரேக்ல வைக்கலாம். அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்துல ஒரு டேபிள் உள்ளயோ இல்ல கபோர்டு உள்ளயோ இந்த சூரிய ஒளி இந்த வெயில்லாம் படாத மாதிரி இடத்துல மெயின்டைன் பண்ணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த டெமோக்குள்ள வரலாம். ஃபர்ஸ்ட் இந்த கேப்பை இப்படி ஓபன் பண்ணிடணும். ஓபன் பண்ணி வச்சிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கை எப்படி இருக்கணும்னா, இந்த கிரிக்கெட்ல போலிங் போடுறாங்க தெரியுமா, அந்த மாதிரி கையை வச்சுக்கணும். சோ தட் கட்ட விரல் கீழே 2 விரல் மேல அப்படின்ற மாதிரி பிடிச்சிக்கணும். சோ இதான் நம்ம பிடிக்கிற டெக்னிக். சில பேர் பாப்பம் பார்த்தா இப்படி அடிப்பாங்க, இப்படி பிடிச்சிட்டு இருப்பாங்க, அப்படி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. கட்ட விரல் கீழே 2 விரல் மேல, இதான் டெக்னிக். இங்க பாருங்க, இது எல்லா ஸ்ப்ரேவும் எப்படி வரும்னா, மேல அழுத்தினோம்னா இங்க மருந்து வரும் பாருங்க. தெரியுதுங்களா? மேல அழுத்தினோம்னா மருந்து வருது. இதான் உங்களுக்கு மாடல். சோ இப்ப நம்ம எப்படி எடுக்கணும், நம்ம பாடி பொசிஷன் எப்படி இருக்கும்னா, நேரா உட்காரணும், தலைய மேல பார்த்த மாதிரி வச்சிருக்கணும். சோ இதான் நம்மளோட பாடியோட பொசிஷன். சில பேர் இப்படி வச்சு அடிக்கிறது இப்படிலாம் பண்ணக்கூடாது. சோ இதான் பொசிஷன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, கையை ஒரு சைடு மூக்க பிளாக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மூச்சு ஃபுல்லா வெளியே விடணும். அப்புறம் உள்ள சொருகணும். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட், மூக்கு உள்ளதை விடும் போது பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் எப்படி இருக்கணும்னா, இந்த ரைட் சைடு எந்த சைடு மூக்கோ அந்த சைடு கண்ணை பாக்குற மாதிரி இருக்கணும். சோ இப்படிதான் உள்ள விடணும். இப்படி வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மூக்குல இருக்கிற எலும்பு பகுதியில போய் போடும். ஆனா நம்மளுக்கு எங்க தேவை, உள்ள போய் இந்த சைனஸ் உள்ள போனோம்ட்டு தான். அப்ப இப்படி இந்த ஆங்கிள் தான் நம்ம வைக்கணும். சோ இதை அழுத்துறோம். இதை அழுத்தும் போது மருந்து வருதுல, வரும்போது நல்லா இழுக்க ஆரம்பிக்கிறோம். நல்லா இழுத்துட்டு ஒரு 10 செகண்ட் உள்ளே நிறுத்தி வைக்கிறீங்க. அப்புறம் வெளியே விட்டுறீங்க. அவ்வளவுதான். இதுதான் பாத்தீங்கன்னா மூக்கு ஸ்ப்ரே எடுக்கிற ஒரு எளிய முறையா இருக்கு. இப்ப நான் ஒரு தடவை இதை ஃபுல்லா இன்டரப்ஷன் இல்லாம பண்ணி காமிக்கிறேன். அவ்வளவுதான். சோ இதை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி கேப்பை கரெக்டா போட்டு லாக் பண்ணிடுங்க. கேப் போடாம அப்படியே வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் இது ஒரு கூல் ஸ்டோர் பிளேஸ்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் நீங்க எஃபெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். மூக்கு ஸ்ப்ரே கரெக்டா டெலிவர் ஆகும். உங்களுக்கு கண்டிப்பா சிம்டம்ஸ் ரிலீஃப் ஆகும். முக்காவாசி ஸ்ப்ரே இந்த அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க. அதுவும் நல்லா குறையும் அப்படின்றது எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. நன்றி, வணக்கம்.